வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாட் இஸ் இஆர்பி. இஆர்பிங்கிறது என்ன? ஸோ இஆர்பியோட ஒரு அப்ரிவேஷன் பார்த்திங்கன்னா இஆர்பி, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். அதாவது இந்த இஆர்பி சாஃப்ட்வேர்ன்றது இட் இஸ் டு மேனேஜ் த கம்பெனிஸ். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு ஹியூமன் பாடி இருக்குது, நமக்கு ஒரு பிரெயின் அப்படின்ற மாதிரி கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பிரெயின் நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மெயின் கண்ட்ரோல் ஆஃப் அவர் பாடி அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரெயின். ஸோ இந்த பிரெயின் இல்லாமல் நம்ம எந்த வேலையும் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒவ்வொரு வேலை பண்ணும்போது நம்மளோட பிரெயின் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ சேம் லைக் பிரெயின், இஆர்பி சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது. ஸோ அந்த கம்பெனிக்குள்ளே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதே போல் ஒரு மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதாவது ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், வேறு அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதே போல் ரிசோர்ஸ் பிளானிங், அதாவது ரிசோர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணாலும் இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் பண்ணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, அதாவது ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு சிஸ்டம் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டரில் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி நம்மளோட சாஃப்ட்வேரை மேனேஜ் பண்ணுதோ, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளோட பர்சனல் கம்ப்யூட்டரை மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு என்டையர் கம்பெனியை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் இஆர்பி. ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபீச்சர்ஸ் ஆஃப் இஆர்பி, அதாவது இஆர்பியோட ஒரு ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஸோ இந்த இஆர்பி சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம என்னென்ன ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மேற்கொள்ளலாம், அதாவது பயன்பாடுகள் என்ன? ஸோ இதை வச்சுட்டு இந்த டூல் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் இஆர்பியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா அனாலிட்டிக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங். அதாவது ஒவ்வொரு துறையிலையும் அவங்க பண்ணுற ஒரு வேலைப்பாடை நம்ம ஒரு அனாலிசிஸ், அதை ஆலோசனை பண்ணி அவங்க பண்ணக்கூடிய ஒரு வேலையை நம்ம ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கும், ஒரு கஸ்டமரோட ஃபீட்பேக் வாங்கிறதுக்கும் இல்லை கொடுக்கறதுக்கும் தேவைப்படுறது ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட்டு. ஸோ அந்த அனாலிசிஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் ரொம்ப ஈஸியாக இஆர்பி டூல் மூலமாக நம்ம பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இஆர்பி டூல் மூலமாக ஒரு டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு பேஜில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரிப்போர்ட்டை ஜஸ்ட்டு அந்த ஒரு பிக்சர், ஒரு ரெப்ரசன்டேஷனை வச்சே நம்ம அதை டயக்னோஸ் பண்ணிடலாம். ஸோ இது ப்ராஃபிட்டோ லெஸ்ஸாக, இப்போ ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்திங்கன்னா ஒரு பிக்சரை பார்த்தாலே நம்ம அது ஒரு ப்ராஃபிட்டாக லெஸ்ஸாக, இல்லை எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு சில ஐடியாஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ இது இஆர்பி டூலில் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை மூலமாக நம்ம அதை பண்ணலாம். ஸோ ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனை ஈஸியாக பண்ணலாம். மேபி ஒரு பை சார்ட்டாக இருக்கலாம், பார் சார்ட், இல்லை ஒரு டூல், அதாவது ஒரு டேஷ்போர்டாகவும் நம்ம அதை கொண்டு வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் இருக்குது. இல்லை நம்ம ஒரு கஸ்டமைஸ்டு ரிப்போர்ட் வேணும், ஒரு கஸ்டமருக்கு நம்ம அனுப்பணும் அப்படின்னா அதை ஈஸியாக இஆர்பி மூலமாக நம்ம பண்ணலாம். சிஆர்எம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இஆர்பி சாஃப்ட்வேர் சிஆர்எம்மோட ஒரு இன்டெகிரேட் பண்ணி கஸ்டமரோட ஒரு டீட்டெயில்ஸ், அதாவது கஸ்டமர் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், பில்லிங் டீட்டெயில்ஸ், ஆர்டர் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி ஒரு சில அக்கௌண்டிங் டீட்டெயில்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங்கு, அதே போல் ஒரு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டு, பார்ட்னர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டு, கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது கஸ்டமர் சர்வீஸோட ஒரு டீட்டெயில்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த இஆர்பி மூலமாகவும் நம்ம ஈஸியாக பண்ணலாம். அதாவது நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இஆர்பி மூலமாக we can design and we can give the customer care solutions easily. ஸோ அது ஒரு பாசிபிள் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இஆர்பி மூலமாக இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். ஸோ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா இஆர்பியோட ஒரு ஃபங்க்ஷன்ஸு. ஸோ அதாவது ஒரு மெட்டீரியல் உள்ளே வருது, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டோர் லொக்கேஷனுக்கு உள்ளே வருது. ஸோ அந்த மெட்டீரியலோட ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஹேண்டில் பண்ணலாம்.
we can manage the inventories like ஒரு சைக்கிள் கவுண்டிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி, அதே போல் ஒரு ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர்ஸு, ஸோ ஒரு ரிட்டன் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இன்வென்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நம்ம வந்து ERP மூலமாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆரோட ஒரு டியூட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட், ஹையரிங், பேரோல், டேக்ஸ் டிடெக்ஷன், அதே போல் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஒரு ஹெச்ஆர் ஹேண்டில் பண்ணக்கூடிய அனைத்து ஃபங்க்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ERP மூலமாக நம்ம ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஆர்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு ஷிப்பிங் டீட்டெயில்ஸை வந்து மேனேஜ் பண்ணலாம். பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர், ப்ரொடக்ஷன் ஆர்டர், ஒர்க் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர், ஸோ சேல்ஸ் ஆர்டர் ஹிஸ்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர், இந்த மாதிரி எல்லா மேனேஜ்மெண்ட், அதாவது ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ வி கேன் ஈஸிலி டூ இன் ERP. வார் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு லாஜிஸ்டிக் பொறுத்த வரைக்கும் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் ஷிப்பிங் ஆர்டர்ஸ் அண்ட் மேனேஜிங் த இன்வென்ட்ரிஸ். ஸோ ஒரு ஷிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே வர மெட்டீரியல்ஸ் அதை எப்படி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, பேட்ச் மேனேஜ்மெண்ட்டு, டாக்கிங்கு, ஷிப்பிங்கு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ERP மூலமாக நம்ம வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு ரா மெட்டீரியலை வந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்க, ஸோ அதை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க, ஸோ அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை வந்து வெளியில் கொண்டு போய் சேல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ரொக்யூர் டு பே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வர ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸை ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம் இந்த ERP மூலமாக. ஒரு சப்ளையரோட ஒரு டீட்டெயில்ஸை வந்து ஒரு போர்ட்டல் வழியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஆட்டோமேஷன் இருக்குது. அதே போல் ஒரு ப்ரைஸ் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு ரிப்போர்ட்ஸ் கூட வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ERPயோட ஒரு ஃபங்க்ஷன்ஸில் மெயினானது பார்த்திங்கன்னா இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டும் கூட. மேனுஃபேக்சரிங், ஸோ இன்னொரு ஃபீச்சர்ஸ் ஆஃப் ERP அப்படின்னு பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங், அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஒரு ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனியோ, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி, வேறு ஒரு ஃபுட்டு சப்ளையர் கம்பெனியோ, இல்லை ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியோ, ஸோ எந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தாலும் அங்கே பண்ணக்கூடிய ஒரு வேலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ் இருக்கும், ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறது, குவாலிட்டி செக், அனாலிசிஸ், இன்ஸ்பெக்ஷன், அப்புறம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு மானிட்ரு, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ERP வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஈஸியாக ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட ஒரு ஃபங்க்ஷன்ஸை வந்து ERP டூல் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங், ஸோ SAPயோட ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தா இட்ஸ் மேனேஜிங் த ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங். ஸோ ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கௌண்டிங் டேஷ்போர்டு, பட்ஜெட் மேனேஜ்மெண்ட், கேஷ் மேனேஜ்மெண்ட், எக்ஸ்பென்ஸோட ஒரு ரிப்போர்ட்டு, ஃபினான்ஷியல் ஆடிட்டு, GL அக்கௌண்ட்டு, டேக்ஸு, அதே போல் ஒரு ப்ராஜெக்ட் அக்கௌண்டிங், ரெவென்யூ மேனேஜ்மெண்ட், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு டூல் வந்து பார்த்திங்கன்னா ERPயோட ஒரு ஃபங்க்ஷன்ஸ். இன்னொரு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ERPயோடது வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஹேண்ட்லிங். ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் ரெக்வசிஷன்லேருந்து ஒரு பே பண்ணுற வரைக்கும், அதாவது ஒரு பிஃபோர் பேமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்வாய்ஸ் ரிசிப்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வர எல்லா ஃபங்க்ஷன்ஸ், பர்ச்சேஸ் ரெக்வசிஷன், பர்ச்சேஸ் ஆர்டர், அதாவது ஒரு கொட்டேஷன் ஹேண்டில் பண்ணுறது, ஸோ கொட்டேஷனை வந்து இங்கேருந்து அனுப்புகிறது, ஸோ எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், அதே போல் வெண்டர் கிரியேஷன், வெண்டர் மேனேஜ்மெண்ட், எல்லாமே பார்ட்னர் ஹேண்ட்லிங், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ERP சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம்.